வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து கடல மிட்டாய், அதாவது கடல மிட்டாய் எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க, அதுல எவ்வளவுலாம் கஷ்டம் இருக்கு, நம்ம சாப்பிட்றோம் எளிமையா கடிச்சு நல்லா சுவையா சாப்பிட்றோம், அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அந்த மாதிரி எப்படியெல்லாம் தயார் பண்றாங்க, அதுல என்னென்ன பக்குவங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு சேர்மானம் சேர்க்கறாங்க அப்படின்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு கடல மிட்டாய் கம்பெனிக்கு வந்திருக்கோம். பாலன் பாலன் கடல மிட்டாய் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. சூடா ஒரு தடவை அந்த பருப்பை கிண்டி கடல மிட்டாய் நல்லா தேய்ச்சிட்டு இருக்காரு. அதனால அவரு இங்க வர முடியல. அது வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து ஐயா பாலன் ஐயா பார்க்க வந்திருக்கோம். கடல மிட்டாய் வந்து எப்படி எல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து எப்படி தயார் பண்றாங்க, எந்த கஷ்டம் இருக்கு, என்ன இது இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு விவரத்தை முழுமையா ஐயா சொல்ல போறாங்க. ஐயா இன்னைக்கு நீங்க உரிமையாளர்? ஆமா. ஐயா தான் உரிமையாளர். இப்ப இந்த தொழில நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? இந்த தொழில நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கேன். ஆமா. இது வந்து நான் சின்ன வயசுல வெளியூர் வடநாட்டு சைடு வந்துட்டு டில்லி சைடு ஆக்ரா லக்னோ இந்தூர் உதய்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு மாநிலம் விடல, நீங்க இந்தியா முழுக்க சுத்தி இருக்கீங்க. எல்லா ஏரியாலையும் கம்பெனில போய் வேலை செஞ்சதுனால அந்த அனுபவத்தை பழகி அப்புறம் கடைசியில நம்ம தமிழ்நாடுலயே வந்து தஞ்சாவூர், சிதம்பரம், கோயில்பட்டி ஏரியா இந்த மாதிரி கம்பெனில எல்லாம் நிறைய வேலை செஞ்சுட்டு அப்புறம் நம்மளா ஒரு சொந்தமா செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதனால திருப்பத்தூர்ல வந்து ஆரம்பிச்சு கடல மிட்டாய் கொஞ்சம் நம்ம போடுற மாடல் கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருந்தது. இப்ப அதனால இப்ப இங்கே நாங்க ஆரம்பிச்சு 22 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து உங்களோட கடினங்கள் எவ்வளவு இதுல நீங்க சந்திச்சிருக்கீங்க? அந்த கடினங்கள் வந்து இந்த கல்யாண டயங்கள்ல வந்து நான் ஒரே ஆளு தயார் பண்றதுனால நிறைய சொல்லுவாங்க, ஆர்டர் கேட்பாங்க. அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா அவங்க கேட்கறது இல்லைன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்ச முகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு எப்படியாவது நம்ம மல்லுக்கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் இருக்கு. தெரியுதா? நீங்க பெருசா நடத்துறதுக்கு பையங்கள் வேற வேலையில ஆமா இதுல ஆர்வம் காட்டல. அதனால என்னால முடிஞ்சது நான் தெரிஞ்சு. சரி, இப்ப உங்களுக்கு இது திருப்தியா இருக்கு? இந்த திருப்தியா இருக்கு. இந்த வெள்ளங்கள், இந்த பாகு இதெல்லாம் காய்ச்சி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு முன்னாடி மொத்தமாவே. இப்ப நாளைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம முன்னக்கிட்டே நம்ம எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் வெள்ளங்கள் இருக்கணும். வெள்ளம், பருப்பு எல்லாமே ஸ்டாக் இருந்தாதான் நம்ம நாளைக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு உடனே ரெடி ஆகாது. ஆமா, பருப்பை நம்ம இன்னைக்கு சாயந்தரம் வறுத்து பாவெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணோம்னா நாளைக்கு காலையில நம்ம எப்பயும் போல சரக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னாலே முழுக்க வேலை முழு வேலை இருக்கு, இருந்துகிட்டே. நம்ம கடல மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? அந்த மைக் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வந்து பாலன் கடல மிட்டாய் கம்பெனியில் வந்து எல்லாமே மிஷின். இது வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் மிஷினு. இது வந்து மிஷின் வந்து கடலை பருப்பு வறுக்கிறதுக்கு. பச்சை கடலை பருப்பு வந்து அவருக்கு நல்லா வீட்டிலலாம் நம்ம சாதாரணமாக வந்து பருப்பு ரோஸ்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அது இந்த கம்பெனியில் தான் அவங்க ரோஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னா தான் அந்த பருப்பு நல்லா மொறுன்னு எடுத்து அதில் நிறைய அந்த பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணுறதில்ல, அந்த வறுக்கிறதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்லாம் நம்மளால் பண்ண முடியாது, அது கம்பெனியில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து பருப்பு தெளிவான பருப்புகளை வாங்கி இதை மணலில் போட்டு கீழே அடுப்பு எரித்து மோட்டாரை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வறுத்து அதை மறுபடியும் எடுத்து வச்சு தம்மாகி அதுக்கு பிறகு தான் அதை மறுபடியும் அந்த தொலியை நீக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அதில் வறுத்த நிலக்கடலையை இந்த மிஷினில் போட்டோம்னா அந்த மிஷின் நல்லா உடச்சி குருணை தனியாக உமி தனியாக நல்லா பிரித்து நமக்கு ஒரு நல்ல ஆதார கடலை பருப்பாகவும் இந்த இதில் வந்து மிஷின் நமக்கு உடச்சி கொடுத்துரும். அந்த மாதிரி மிஷினில் தான் வச்சு இவங்க சுத்தமாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ வந்து பாகு இந்த மாதிரி தான் பாகு காய்ச்சணும். பாகு வந்து நல்லா எப்பயும் போல சுத்தமான வெல்லம் வாங்கிட்டு அந்த 1.5 லிட்டரு, இப்போ வந்து 1.5 லிட்டர் பாகு ஊற்றி இருக்கிறாங்க. இப்போ 1.5 லிட்டர் பாகு வந்து வெல்லம் ஏற்கனவே அவங்க தண்ணி ஊற்றி காய்ச்சி தனியா இருத்து வச்சிருக்கிறாங்க. அந்த மண்டி இதெல்லாம் எத்தையும் நீக்கிட்டு இப்போ இந்த சட்டியில ஊற்றி இருக்கு. இது 1.5 லிட்டரு, அதாவது வெல்லத்தை 1.5 கிலோ போட்டு தண்ணியா காய்ச்சி இந்த மாதிரி 1.5 லிட்டரு பாகாவே ஊற்றி காய்ச்சிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சுண்டணும், எந்த அளவுக்கு காய்ச்சணும் அப்படின்றத அண்ணன் வந்து சொல்லுவாங்க. அந்த கடல மிட்டாய் பீஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாகு காய்ச்சிட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு வெல்லம்? இது 1.5 கிலோ வெல்லம். 1.5 கிலோ வெல்லம். 1.5 கிலோ வெல்லத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றி காய்ச்சணும்? 1.5 கிலோ வெல்லத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி. இப்ப வந்து 1.5 கிலோ வெல்லத்தை வந்து தண்ணியை வந்து காய்ச்சி நீங்க பாகு வந்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு 10 கிலோவுக்கு காய்ச்சி மொத்தமா எடுத்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி காய்ச்சி வச்சிருக்கீங்க? வெள்ளத்துல வந்து சில மண்டிகள் அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் வரும், அது இருக்கிறதுக்காக நாங்க அதை செஞ்சு மொத்தமா காய்ச்சி
அதை ஒரு பாத்திரத்துல வச்சுட்டோம்னா அது இஞ்சிரும். தேவை தக்கன மேல ஓடி நோம்பு ஊத்திக்குவோம். ஊத்திக்கலாம். இப்ப இதுல எவ்வளவு ஊத்திருக்கோம்? இப்ப இதுல வந்து 1.5 கப்பு ஊத்திருக்கோம். 1.5 கிலோ கணக்கு. 1.5 கப்பு பாகாவே ஊத்திட்டோம். நாங்க வந்து கடலமிட்டாய் ஈஸியா வாங்கி கடையில சாப்பிட்டு போயிடுறோம். ஆனா அங்க உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு கடினம் இருக்கு, அந்த வேக்காடுல வந்து எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்றது தெரியுது. ஆனா சரக்கு அமையறதுல வந்து இந்த பாகு வந்து முக்கியம். ஆமா, பாகு தான் முக்கியம். சரி, இப்ப நம்ம என்னமோ உள்ள போட்டீங்க, அது அந்த முட்டாய் பீஸ் சைடுல வருதுல, அதை எடைக்காக உள்ள போட்டுருவீங்க. அந்த சின்ன துண்டுகளை போட்டா தான் அந்த பக்குவம் கரெக்டா அமையும். டீ வந்து நம்ம லிமிட்டா வச்சுக்கணும். ரொம்ப வச்சோம்னா பால் கம்மியா இருக்கிறதுனால கறி போயிடும். ஆமா, அதனால நம்ம கொஞ்சம் லிமிட்டாவே வச்சுக்கணும். ஆமா, அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இப்ப நம்ம 15 கிலோ பால் காய்ச்சறோம்னா டீ நிறைய போடலாம். ஆமா, அது கரையிற்காக வேண்டி இப்ப வந்து குறைச்சிக்கணும். நம்மளும் எப்படி ஒரு கடலமிட்டாய் தயார் பண்றத வந்து தயார் பண்ணியிருப்போம். இருந்தாலும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஆமா, கிண்டல் அதோடைய நிறம் மாறிடும். சரியான ஒரு பதத்துல கிடைக்கிறதுக்காக நம்ம அதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப நமக்கு நெருங்கிட்டோம் பாகு. ஆமா, கிட்ட வந்து கட்டி ஆயிடுச்சு. கட்டி ஆனதுக்கு அப்புறம் 2வது இலகம். ஆமா, அந்த இலகும் போது இறக்கிடணும். இப்ப வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பதமா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கான பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாகு இறக்கிடணும். ஆமா, பழம் கீழே இறக்கி வச்சு லேசா அந்த சுத்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை தட்டணும். பருப்பு நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம்? 2 கிலோ 300. ஆமா, போட்டு நல்லா விரவணும். ஆமா, பாவு அங்கங்க கட்டியா இருக்கு. இப்ப பால் வந்து நம்ம சரியா காய்ச்சிருக்கோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி நூல் அடிக்கணுமா? ஆமா, நம்ம இறக்குறதுக்கு போது இந்த கிண்டுறோம்ல, இந்த நூல் அடிக்கினா சரியான பதத்துல இறக்கணும்னு அர்த்தம். கடைசி வரை கடலமிட்டாய் மொறுன்னு இருக்கும். பதத்து போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமா, அப்படியே பதத்தாலும் மேல பதத்திற்கும் உள்ள மொறுன்னு கடிக்குமா. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகி இது ஒரு அச்சு பலகையா? ஐயா, அச்சு பலகை தட்டு. அச்சு பலகை இல்ல, அதோடைய சைஸ் தட்டு. இதுல வந்து அரிசி மாவு தூவி இருக்கு. ஆமா, அது வந்து ஒட்டாம இருக்கு. இது எவ்வளவு நேரத்துல அங்க இருந்து தூக்கி உடனே போட்டு நம்ம வந்து பரப்ப ஆரம்பிச்சிடணும்? உடனே பரப்பிடணும். ஏன்னா இது கொஞ்சம் டக்குன்னு காஞ்சி வரும். இந்த மாதிரி நல்ல உருளையை வச்சுக்கிட்டு அச்சு பலகையில போட்டு நல்லா தேய்ச்சி விடணும். அதாவது சூடு ஆகுறதுக்கு முன்னாடி. ஆறிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி தேய்க்க முடியாது, செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பீஸ் போட முடியாது. எல்லாமே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா கவனமா ரெடி பண்ணாதான் நமக்கு ஒரு சூப்பரான கடலமிட்டாய் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு ரொம்ப சோம்பல் இல்லாம பார்க்கணும். நல்லா சுறுசுறுப்பா பாக்குறாங்க. எனக்கு பருப்புமே நல்லா சுத்தமா நல்லா ஒண்ணு போல உடைச்சு நல்லா அருமையா இருக்கு. அவ்வளவுதான், தேய்ச்சி முடிச்சாச்சு. எல்லாம் பரப்பு கட்டிங். இது வந்து பிளேடு, கட்டர். அப்படியே ரோல் பண்ணா பீஸா கட்டிங் ஆயிடும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கட்டிங் பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ரொம்ப கவனமா வேலை செய்யணும். இப்ப நம்ம போடக்கூடிய பீஸ் எவ்வளவுக்குள்ளது? இது 5 ரூபா பீஸ். 5 ரூபா பீஸ். இது அப்படியே எடுத்து அடுக்கி தப்பால அடுக்கி லேப்ல போட்டு ஒட்டிடுவோம். விற்பனைக்கு 2 பக்கம் கட்டிங் போட்டாச்சு. மறுபடியும் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒரு கட்டியை வச்சு சைஸ் அந்த அளவுக்கு சைஸ்.
அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பலகையிலேருந்து இந்த வெள்ளையா இருக்க அரிசி மாவெல்லாம் லைட்டாக அப்படி அந்த இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவு வெள்ளையா இருக்கக்கூடிய அரிசி மாவெல்லாம் நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையுமே நீட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாக்கெட் போடுறதுக்கு அது தயாராகிடுச்சு. அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து வரிசைக்கு நடந்துகிட்டே இருக்கும், லேட் ஆகாமல் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அடுத்து அதுவாக ஆறிடும், அப்படியே பேக்கெட் போட ஆரம்பிச்சிடலாம். சைடில் இருக்கக்கூடிய அந்த கட்டிங்கில் மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. மிச்ச பீஸ் பூராமே நல்லா 5 ரூபா துண்டுகள்லாம் நல்லா அழகாக கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து காட்டுவோம். மூடிட்டோம். அது அப்படியே அடுத்த பீஸ் கடலை மிட்டாயை நல்லா கட் பண்ணி பேக்கிங்காக அதில் தட்டிட்டாங்க. இதுதான் அந்த கடலை மிட்டாய் 5 ரூபா பீஸு. நல்லா அருமையாக சூப்பராக தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா அருமையாக செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா நீங்கள் ஒரு கடலை மிட்டாய்னா எப்படி தயாராகணும், எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பாகு பக்குவமாக காய்ச்சணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு தான் ஒரு கடலை மிட்டாய் வந்து பேக்கிங் ஆகி நம்ம விற்பனைக்கு வருது. நம்ம அதை சுவையாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பாலன் கடலை மிட்டாய்னா நம்ம திருலிபுத்தூர் அப்படின்னாலே பாலன் கடலை மிட்டாய் தான் நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இந்த கடலை மிட்டாய் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தயார் பண்ணி நம்ம இன்னைக்கு நேரடியாக எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நேரடியாக வந்து பார்த்ததுனாலையும் சரி, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்கனவே நிறைய கடலை மிட்டாய்கள் ஐயாட்ட தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு ஐயா வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நமக்கு டீ கடை கிச்சனுக்கு அனுமதி கொடுத்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி வரோம். இன்னைக்கு நல்லா அருமையாக இந்த மாதிரி பேக் பண்ணி நிறையா விற்பனை கடையை எங்கெங்கெல்லாம் போகுதுங்கய்யா? உள்ளூர் மட்டும் பாலன் கடலை மிட்டாய் திருவிழுத்தூர். அவர் ஒருவரே நீங்கள் தயார் பண்ணுறதுனால விற்பனை வந்து பெரும்பாலும் வெளியூருக்கு கொடுக்க முடியல அவரால். ஏன்னா அவங்க ஒருத்தர் மட்டும்தான் தயார் பண்ணுறாங்க. அதனால உள்ளூர் விற்பனைக்கு அது சரியாயிருது. மொறு இருக்கு. உள்ளுக்கு அப்படியே நல்லா தித்திப்பா போகுது. இந்த கடலை மிட்டாய் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல கடலை மிட்டாய், கடலை உருண்டை இந்த மாதிரி உணவு பண்டங்கள் தான் இருந்துச்சு. அந்த வகையில இன்னமும் அழியாம இருக்கிறது இந்த கடலை பருப்பு தான். இந்த கடலை பருப்பு வச்சுக்கூடிய இந்த கடலை மிட்டாய், இந்த கடலை பருப்பி தான் இன்னும் நம்ம தலைமுறை இன்னும் நீடிச்சு போயிட்டே இருக்கு. இனி வருங்காலங்கள்ல இந்த மிட்டாய் அழியாது இருக்கு. இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி அடிக்கடி வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா இரும்பு சத்து நல்லா உடம்புல வந்து நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. நம்ம டீ கடை கிச்சனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நமக்கு ஒரு வீடியோ அனுப்பி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நன்றிகள் சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம வீடியோ முடிச்சு விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.